தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. ஐயோ டாக்டர், எனக்கு இன்னும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ள எப்படி எனக்கு வலி வந்துச்சு டாக்டர்? என்னால முடியல டாக்டர். இங்க பாருங்க கவி, உங்ககிட்ட எதையும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க. என்ன சம்டைம்ஸ் அப்படித்தான் முன்னாடியே வலி வந்துடும், ஓகேவா? அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்கள் குழந்தை கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர். டாக்டர் அழுகாதீங்க கவி, இந்த நேரத்தில் தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டி அழுகாதம்மா, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ கவி, இந்த நிமிஷம் யாருமே இல்லாத அனாத மாதிரி உணர்றேன்டி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ள மாப்பிள்ள எப்போ மாப்பிள்ள வலி வந்துச்சு? ஒரு வாரத்து கூட சொல்லவே இல்லை. இந்த 2 வாரம் டயர் இருக்குன்னு கூட சொன்னாலே அன்னைக்கு போன் பேசும்போது கூட. எப்போ வலி வந்துச்சு, என்ன ஆச்சு, ஏதாவது சொன்னாங்களா? அதாவது எனக்கும் ஒன்றும் புரியல. அவளுக்கு வலி வந்த உடனேயும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டேன். ஒண்ணுமே புரியல. டாக்டர் வர்றாங்க போறாங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ அழுதுட்டே இருக்காத்த, பயமா இருக்கு. ஐயோ என் செல்லமே, ஒன்றும் இல்லைம்மா. அம்மா குட்டி பாப்பா கொடுக்க உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுதுமா, அதான் அம்மா அழுகுது. அழுகாத. கவி, ஐயோ வலியில துடிக்கிறாளே. கவி, ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் உங்கள் குழந்தை இருக்குது. உங்களுக்கு நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. என்ன வேற படியே இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஐயோ டாக்டர், என்னால முடியும் டாக்டர். ஆப்ரேஷன்லாம் வேணாம். அந்த அளவுக்கு என் புருஷங்கிட்ட பணம்லாம் கிடையாது டாக்டர். வேணாம் டாக்டர், என்னால முடியும். நார்மல் டெலிவரி தான் டாக்டர் வேணும், ஆப்ரேஷன் வேணும். எப்படியாவது என் குழந்தைய எனக்கு உயிரோட கொடுங்க. இங்க பாருங்கம்மா, உங்களால முடியுங்கிறது கான்ஃபிடென்ட் தான். ஆனா இப்ப நீங்க குழந்தை இருக்கிற நிலைமையை பாக்குறீங்களா? நீங்க வேணா பாருங்க, நான் எதுவும் சொல்ற ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அத்தை, கவி கூப்பிடுறா. நான் உள்ள போறேன். செல்லக்குட்டி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா இப்போ வந்துருவாருமா, நீ பாடிக்கிட்டே. கவி சார், பிள்ளை உள்ள வரக்கூடாது சார், வெளியே போங்க. திருமலா அமைதியா இருங்க, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அவங்க. டாக்டர், என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? கத்திக்கிட்டு இருந்தா. என்னாச்சு டாக்டர்? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில்லியன் சில்லியன், கவுண்ட் நிதானமா இருங்க. நாங்க என்ன சொல்ல வராங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க கவிமா, என்னாச்சுடி? எதுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்ட? என்னாச்சு கவி? என்னங்க, அங்க கொஞ்சம் மானிட்டர பாருங்க, நம்ம பாப்பாவை. கவி, என்ன கவி? குழந்தை தொப்புள் கொலை கழுத்து சுத்தி இருக்கு. ஐயோ கவி.
செலியன் ப்ளீஸ் கவுண்ட் டவுன். இப்படி பதட்டப்படாதீங்க. ஏற்கனவே உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பதறி போயிருக்காங்க. என்ன இந்த சமயத்தில் தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஆளாளுக்கு பயமுறுத்தாதீங்க. குழந்தை தொப்புள் குடிதான் தலையை சுற்றி இருக்கு. இதனால் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கடினமான இது. ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுதான் வேற வழியே கிடையாது. ஆபரேஷன் பண்ணணுமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா செலியன், வேற வழியே கிடையாது. இப்போதைக்கு குழந்தைய காப்பாற்றணும்னா இப்போ அவங்களுக்கு வலி வந்துருச்சு. என்ன அவங்களால நார்மல் டெலிவரியும் அவங்களுக்கு ஆகாது. குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும். வேற வழியே கிடையாது. என்ன அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பாருங்க. என்னங்க என்னால் முடியுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். என் பக்கத்துலேயே இருங்க. கண்டிப்பா என்னால் முடியுங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு நிறைய காசு செலவாகுங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்ணுவோம்? உன்ன மாதிரியா நம்ம இருக்கோம்? அதெல்லாம் வேணாம், என்னால் முடியும். நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்க. கண்டிப்பா நமக்கு நார்மல் டெலிவரியே ஆகும். இங்கே பாருங்க செலியன், காசுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியான நேரத்துக்கு குழந்தை பிறந்தாகணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். புரியுதா? அம்மா என்னங்க டாக்டர் சொல்றதை கேட்காதீங்க. அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கங்க போவோம்? வேணாங்க, என்னால் முடியும். நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பா குழந்தை நல்லபடியா வெளியே வந்துடும். வேணாங்க டாக்டர், எனக்கு என் குழந்தையும் வேணும், என் பொண்டாட்டியும் வேணும் டாக்டர். ஆபரேஷன் தானே, தாராளமா பண்ணுங்க. காசை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. என்னால முடியுங்க. நார்மல் டெலிவரியா ஆகட்டும், நான் ட்ரை பண்றேன். வேணாங்க, ஆபரேஷன் பண்ண வேணாம். காசு ரொம்ப செலவாகுங்க. அவ்வளோ காசுக்கு எங்கங்க போவீங்க? வேணாங்க. என் உயிரை கொடுத்தாவது நம்மளோட உயிரை நான் காப்பாத்துவேன். அல்லாத கவி, எதுக்கும் அழுக கூடாது. நீ ஆபரேஷனுக்கு மட்டும் ரெடியா இரு. பணத்தை பத்தி கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். அல்லாதடி, என்னால தாங்க முடியல. வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையுமே எதிர்த்து நின்று வாழணும். அதுதான் வாழ்க்கை. உனக்கு நான் சொல்லியா கொடுக்கணும்? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்துல ஒரு நிமிஷம் நீ நிலவுல வச்சிருந்தீன்னா இப்படி பேசி இருக்க மாட்டேன். குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் கவி. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நீ அழுகாத, பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ ஆபரேஷனுக்கு மட்டும் ரெடியா இரு. உன் புருஷன் எப்போதுமே உன் கூடதான் இருப்பேன், உனக்குள்ளதான் இருப்பேன். அது புரிஞ்சுக்கோ கவி. நல்லபடியா நமக்கு குழந்தை பிறக்கும். அழுகாத. என்னங்க என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க. இங்கே இருங்க. நான் எங்கேயும் போல, இங்கதான் இருப்பேன். கவலைப்படாத, நீ ஆபரேஷனுக்கு ரெடியா இரு. நான் பணத்தோட வரேன். அழுகாத. டாக்டர், நீங்க ஆபரேஷனுக்கு ஆக வேண்டிய எல்லா வேலையும் பாருங்க. பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம். கண்டிப்பா பணத்தோட வரேன். ஓகே செலியன். என்னங்க நான் வந்துருவேன் கவி. செலியனா, கவிக்கு என்னாச்சு? நான் 2 வாரம் டயர் இருக்குன்னு சொன்னாங்களே டாக்டர், அதுக்குள்ள வலி வந்துருச்சா? என்னாச்சுன்னா? மாமா என்னாச்சு மாமா? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப கவிக்கு ஆபரேஷன் பண்ணாதான் குழந்தைய வெளியே கொண்டு வர முடியும். டாக்டர் சொன்னது இவங்க கிட்ட சொன்னோம்னா ஆளாளுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீ பணம் கொடுக்குறேன்னு வந்து நிற்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடும். வேண்டாம், நம்மளே சமாளிப்போம். நம்மளால முடியாதது ஏதாவது இருக்கா என்ன? ஏ செலியா, உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். மச்சான், ஒன்றும் இல்லடா.
வலி வந்துருச்சு, அதான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் செரியா, ஏய் இவனுக்கு என்னடா ஆச்சு? சரியா கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். மாமா எனக்கு எதுவும் சரியா படல, தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேளுங்க, நான் டாக்டர்கிட்ட விசாரிக்கிறேன். போங்க மாமா. சரிம்மா. என்ன வீடே கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்கு, யாருமே காணோம். அக்கா, மாமா, என்னங்கடா அது? யாருமே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. யாருமே வீட்டில் இல்லையா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன? சரி, யாரும் இல்லைன்னா நம்மளும் மேலே இருக்குமோ? ரூம் போய் பார்க்கலாம். என்னது குளிச்சுக்கிட்டு இருக்கியா? அதுவா? ஏய் வேணாம், வீட்டில் யாரும் இல்லை, போ வெளியே போ, அடிச்சிருவேன், வெளியே போ. ஓ, வீட்டில் யாருமே இல்லையா? அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு, போ. தள்ளுடா. என்னது தள்ளணுமா? ஏய் இது எவ்வளோ பெரிய சான்ஸ் தெரியுமா? இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேனா? அதெல்லாம் முடியாது. இது என்ன தண்ணி வடிச்சுக்கிட்டு இருக்கு? என்ன குடிச்சு வந்தா தண்ணி வடியதான் செய்யும். அதெல்லாம் கையடி நீ ஃபர்ஸ்ட். எதுக்கு அந்த பெருமூச்சு? ஏய் நீ முதல்ல தள்ளு, தண்ணி நான் தொடச்சுக்கிறேன், நீ தள்ளு. என்னடி ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? நானும் உனக்கு அடிச்சு திங்கவா போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் யாருமே இல்லை. கவியக்காக்கு வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணி எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா பெரியம்மா பார்க்க போயிட்டாங்க. அப்பா வெளியே போயிட்டாரு. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். இந்த நேரத்தில் நீ மட்டும் இங்கே, நீ போ. ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ பதட்டம்? மது, ஆர் யூ ஓகே? என்னடி நான் உன்னை பண்ண வந்தேன்? எனக்கு இப்படி பயப்படுற? ஐயோ மது, எனக்கு சிரிப்பு. மது, ஏய் மது ஏன் இவ்வளோ பயப்படுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயமா இருக்கு? என்னாச்சு? நான் என்ன பூதமா? நான் அப்படி சொன்னேனா? இல்லை, நான் எதை சொல்றேன்னு உனக்கு புரியும், ஆனா நீ எப்படி கேக்குற? என்ன? ஏய் செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கொதிக்க, இந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க, தங்கத்தாமரை மகளே வாருகே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்கு என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை? எதுக்கு?
என் பொண்டாட்டிய பாடா படுத்துறேன். நானும் என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணமா எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா மட்டும்தான் இருக்கு. இப்ப என் பொண்டாட்டிக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, நான் இப்ப காசுக்கு எங்க போவேன்? எல்லா சொந்த பந்தமும் இருந்தோம், அனாதையா தானே இருக்கு. எனக்குன்னு யாரு இருக்கா? எனக்கு இருக்கிறது என் பொண்டாட்டி மட்டும்தான். அவளுக்கு நான், எனக்கு அவ, அப்படித்தானே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தோம். இப்ப ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்க? இதை என்னால தாங்க முடியல. நான் போய் யாருக்கிட்ட பணம் கேட்பேன்? செலியா அழுகிறியா? ஒண்ணுடா மச்சான், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? போங்கடா, அங்க போங்க. செலியா, நீ அழுகிறே நல்லாவே தெரியுது. கவிக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய வலி இப்பயே வந்துருச்சு. அதான் கொஞ்சம் ரொம்ப வலிக்குதுன்னு அழுகுறா. வேற ஒண்ணும் இல்ல. வலிச்சாதானே குழந்தை பெத்துக்க முடியும். அதான், வேற ஒண்ணும் இல்ல. செலியா, கவிக்கு என்னடா பிரச்சனை? நீ அழுக மாட்டிய எப்படிலாம்? டேய், என்னடா ஆச்சு அவளுக்கு? இதுக்கு மேல என்னால முடியலடா மச்சான். நெஞ்சு வடிச்சு செத்துருவோம் போல இருக்கு. குழந்தை தொப்புள் கொடி சுத்திருச்சுடா கழுத்த. டாக்டர் சுகப்பிரசவம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 80,000 கிட்ட செலவாகுமா? அவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போவேன்? நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பொண்டாட்டிக்கு தைரியம் சொல்ற விதமா நீ ஆபரேஷனுக்கு ரெடியாரு, காசோட நான் வரேன்னு சொன்னேன். ஆனா இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா. மனசே ரொம்ப நொந்து போயிருக்கு. ஏய், என்ன சொல்ற? குழந்தை எப்படி தொப்புள் கொடியா? ஏண்டா செலியா, இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுடா. அப்போ இவ்வளோ நாள் எங்ககிட்ட சும்மா வாய் வார்த்தையாத பேசியிருக்க, அப்படித்தானே? ஃப்ரெண்ட்ஸுனா கஷ்டத்துல மட்டும் கூட இருக்கிறவன் கிடையாதுடா, உதவியும் செய்வான். சரியா? இப்ப என்ன, பணத்தை எங்ககிட்ட கேட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சிருன்ற எண்ணத்துல நீ நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு. அப்படிலாம் இல்லடா மச்சான். 1000 தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பணங்கிறது எவ்வளவு பெரிய மதிப்பு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பவே கெடுத்துரும்னு சொல்லிட்டு தாண்டா நான் கேட்கல. ஆனா இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நிக்கதியா நிக்கிறேன். டேய், எதுக்குடா இப்படிலாம் பேசி மனசை காயப்படுத்துற? எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, நீ ஃப்ரெண்டா நினைச்சுதானே எங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேங்கிற. நீ ஃப்ரெண்டாவே நினைக்க வேணாம். என்ன, உன் கூட பிறந்தவனா நினைச்சுக்கோடா. நான் தர்றேன் பணம். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. கவியும் குழந்தையும் முக்கியம்டா. நம்மளாம் எவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வெறும் ஆறுதல் அரவணைப்பு மட்டும் இருக்கக்கூடாதுடா, உதவியும் இருக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத. நீ எதுக்கும் பயப்படாத. கவிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கும், நல்லபடியாக குழந்தை பிறக்கும். புரியுதா? வா போகலாம். பிரசாந்த் சொல்றதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல செடியா. நீ எவ்வளோ படிச்சிருக்க, ஒரு ஆஃபீஸ்க்கே எம்டியா இருந்திருக்க, ஆனாலும் நீ இந்த அளவுக்கு இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய், எனக்கும் எல்லாமே தெரியும்டா. ஆனா நானும் என் பொண்டாட்டியும் எப்ப என் வீட்டை விட்டு வெளியே வந்தோமோ அதுல இருந்து ஒரு கொள்கையோட தண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட எந்த உதவிக்கு போய் நிக்க கூடாது, சொந்த காலில் நிக்கணும்னு என் கவி அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட. ஆனா இப்ப என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ எனக்குன்னு யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்குடா. அத்தனை சொந்த பந்தம் இருந்தோம், யாருமே இல்லடா. அப்படி தோணுது மனசு. உனக்கு யாரு இல்லைன்னு யாரு சொன்னா? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்க பாரு செலியா, திரும்ப திரும்ப கோவப்படுத்துற மாதிரியே பேச. உனக்கு யாரு இல்லைன்னு என்னைக்குமே சொல்லக்கூடாதுடா. நாங்களா இருக்கிற வரைக்கும் நீ எப்பயுமே இப்படி பேசக்கூடாது. அனாதேன்னு எதுக்கு பேசுற? உனக்கும் சரி, உன் பொண்டாட்டிக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி, நாங்க இருக்கோம். புரியுதா? எதை நினைச்சு கவலைப்படாத. உன்னோட சூழ்நிலை, உன்னோட கஷ்டம் என்ன எல்லாமே எங்களுக்கு புரியும். நீ எதுக்கும் கவலைப்படாது. நல்லபடியா கவிக்கு குழந்தை பிறக்கும். வாங்க போகலாம். அம்மா, என்ன செடியா, உன்னை நான் தான் பெத்தனா? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். என் வயித்துல தான் பிறந்தியா? வேறுக்கிட்டே 2 உருப்படாம இருக்கு. நீ அது நல்லவனா இருப்பேன்னு தானடா நினைச்சேன். ஏன்டா மொத்தமாவே இந்த அம்மா வெறுத்து ஒதுக்கிட்டியா நீ? அம்மா, எதுவும் பேசாதடா. அம்மானு கூப்பிடாத. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கிறத இன்னொருத்தர் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வீட்டை விட்டு தான் மொத்தமா ஒதுங்கி போயிட்டீங்க. அப்ப
ஐயோ நான் இப்படி பேசுகிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். அவனை ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கான். எல்லாரும் ரொம்ப பேசி அவனை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இல்லடா மச்சான், பேசட்டும். அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க, நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன்டா மச்சான். அம்மா என்ன மன்னிச்சிரும்மா. அம்மா கவிக்கு குழந்தை தொப்பல் கொடி கழுத்தை சுத்தி அடிச்சும்மா. டாக்டர் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாதான் குழந்தைய வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டாங்க. சுகப்பிரசவம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அம்மா அம்மா நான் இப்ப என்னம்மா பண்றது? அம்மா என் குழந்தை வேணுமா எனக்கு? அடே அழுகாதடா, நல்லபடியா குழந்தை வந்துரும். நீ காசுக்கு தானே யார்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்த. ஏண்டா எவ்வளவு பெரிய ஆபீஸ்க்கு எம்டியா இருந்த, ஆனா இப்போ ஒரு 80,000 ரூபாய் காசு கூட கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துருச்சுல. நானடா வீட்டை விட்டு போக சொன்னேன், நீங்களா தானடா கிளம்பி வந்தீங்க. கிளம்பி வந்து நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றீங்களாடா இப்படி பண்ணி. மாமா அழுகாதீங்க மாமா, காசு கட்டிட்டோம். உள்ள அக்காக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு மாமா. அம்மா நீ என்ன சொல்ற சாலினி? காசு கட்டினீங்களா? ஆமாடா, நானே காசு கட்டினேன். இப்போ என்ன பண்ணுவ அதுக்கு? உடனே எதுக்கு காசு கட்டினீங்கன்னு கேட்டேன். அரைஞ்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சு விட்டுருவேன் செரியன். என்ன, நான் காசு கட்டதே செய்வேன். உனக்கு அவ பொண்டாட்டியா இருந்தா அவ எங்க வீட்டு மருமக, எனக்கு பொண்ணு மாதிரி. என்ன, எங்க வீட்டு வாரிசை சுமக்கிறா. அதனால கண்டிப்பா நாங்க காசு கட்டுவோம். இதெல்லாம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுவீங்க? நான் தான் சொன்னேன்ல, எதுவும் பேசக்கூடாதுன்னு. எதுவும் பேசாம இரு, நாங்க பாத்துக்கிறோம். நல்லபடியா குழந்தை வெளியே வரும். அவள நல்ல ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. செடியன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இளவரசி பிறந்திருக்கா.